மீனாட்சி, எதுக்குடி திடீர்னு கோவிலுக்கு வர சொன்ன? வா சொல்றேன். ஏய், என்னடி என்னாச்சு? வாக்கா. மீனாட்சி, மீனாட்சி, என்ன மீனாட்சி? உன் வாழ்க்கையில என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லு. ஏய், எதை பத்தி கேக்குற? நீயும் மாமாவும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கும். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உன் முகத்தை பார்த்தா தெரியாதா நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு? ஏய், நான் நிஜமா சந்தோஷமா தான் மீனாட்சி இருக்கேன். நீ ஏன் இப்படி கேக்குற? அப்படியா? எங்க சத்தியம் பண்ணு. ஏய், சத்தியம் பண்ணுக்கா. ஏய், என்ன மீனாட்சி சத்தியெல்லாம் பண்ண சொல்லி கேக்குற? உன் பர்சனல் லைஃப்ல எல்லாம் சரியாதான் நடக்குதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஏய் மீனாட்சி, என்னடி நீ கோவிலுக்கு வந்து என்னென்னமோ கேக்குற? இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. உனக்கு தெரியுமா, நேத்து கூட எனக்காக எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. ஓ அப்படியா? ஐயோ ஆமாண்டி, மல்லிப்பூ எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தாரு. என்கிட்ட பாசமா அக்கறையா பேசினாரு. எனக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏய் இல்ல மீனாட்சி, அவங்க நல்லவங்க தான். உனக்கு எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ வாயை மூடிட்டு இருந்தா மொத்தமா அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏன் மேல இருக்கிற கோவத்தை இப்ப ஓ மேல காட்டிட்டு இருக்காங்க. உன்னை என்ன பண்ணாலும் நீ அமைதியா இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். வா அங்க போலாம், வா அங்க போய் என்னன்னு கேப்போம் வா. ஏ மீனாட்சி, மீனாட்சி அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நம்ம அமைதிதான் நம்மள காயப்படுத்தினவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். உனக்காக நீ பேச போறது இல்ல, நானும் பேசாம அமைதியா இருக்கணுமா? வா இப்பவே என்னன்னு கேக்கலாம். வா மீனாட்சி, வேண்டாம் மீனாட்சி. கொஞ்ச நாள் போனா எல்லாம் அதுவாவே என்ன எல்லாம் சரியாயிடும் சொல்றியா? கொஞ்ச நாள் போனா இது பழக ஆரம்பிச்சிடும். நீ தைரியமா கேட்டாதான் அவங்களுக்கு பயம் வரும். பொண்ணுன்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லக்கா. உனக்கான உரிமையை நீ தான் கேட்டு வாங்கணும். அம்மாச்சி அங்க பாருங்க. மீனாட்சி, திமிருன்னும் அடங்கல. நியாயமா இருக்கிறவங்க திமிராதே இருப்பாங்க. ஒருத்தவங்க அன்புக்கு அடங்கி போலாம், அதிகாரத்துக்கு அடங்கி போகணும்னு அவசியமே இல்ல. ஆமா, நீ அடங்காப்படாரிதான். அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏய், நீ என் வீட்டுக்கு அடங்கின மருமகளா இருப்பேன்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம எங்க வேணாலும் போவியா? பாட்டி இல்ல பாட்டி. இத பாரு, ஒழுங்கா என் பேச்ச கேட்டு என் வீட்டுல அடங்கி இருக்க முடிஞ்சா இரு. இவ பேச்ச கேட்டு ஆடலாம் நினைச்சேன்னு வையி, அப்புறம் நீ என் வீட்டுல இருக்க முடியாது. மொத்தமா உன்னை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? மீனாட்சி வேணாம், கொஞ்சம் அமைதியா இரு. நீ சும்மா இருக்கா? இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா? இனிமே என்கிட்ட கேட்காம என் வீட்டு வாசப்படிய தாண்டுன அப்புறம் நீ திரும்ப என் வீட்டுக்குள்ள வர முடியாது. புரியுதா? போ, அங்கிட்டு போய் நில்லு, நாங்க சாமியை கும்பிட்டுட்டு வரோம். போ. ஏன் அம்மாச்சி இந்த பொண்ணு என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு போகுது? ஏய் பேசட்டுண்டி, அவ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவளை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாரு. என்கிட்டயே பொய் புரட்டெல்லாம் சொல்லிட்டு தெரியறல்ல? அப்பதா சொல்லுடா. நீ ஈரோடுக்கு அடிக்கடி போயிட்டு வரியே, அது வியாபாரத்துக்கு மட்டும்தானா? நேத்து எதுக்கு போன? அதான் சொன்னனே அப்பதா, குடோன் எரிஞ்சிடுச்சேன்னு. எனக்கு காதெல்லாம் சின்ன வயசுலயே குத்தியாச்சு.
உண்மையை சொல்லு. ஈரோட்ல என்ன நடந்துச்சு? எதுக்கு நீ அடிக்கடி அங்க போற? அது வந்து அப்பத்தா சொல்லுங்கறல. அதுதான் அப்பத்தா அந்த குடோனு. டேய், இன்னொரு வாட்டி போய் சொன்ன உன் கடவா பல்லு பேந்து போயிடும். என்ன யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன்? அம்மாச்சி இருங்க இருங்க, யாராவது வந்துட போறா. நீங்க இருங்க, நான் கேக்குறேன். இங்க பாருங்க மனோ, உண்மை என்னங்கறத சொல்லுங்க. மதனி அது டேய், அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தாளே அவ யாருடா? நீதான் அவ புருஷன்னு சொல்லி அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா. நாங்க தான் அவளை ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டினோம். இல்லன்னு வச்சுக்க, அன்னைக்கே எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கோம். அன்னைக்கு மண்டபத்துல நடந்த அவமானம் எல்லாம் பத்தாதுன்னு இந்த அவமானமும் கூட சேர்ந்திருக்கும். இத்தனை நாள் நீயே சொல்லுவேன்னு பார்த்தேன். நீ சொல்ற மாதிரியே தெரியலையே. அத நானே கேக்குறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அது அப்பத்தா இதுக்கு மேலேயும் மறைக்காதீங்க மனோ. நீங்க சொன்னாதானே அது எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை சொல்ல முடியும். சத்தியமா நான் வேற எதுவும் பண்ணல அப்பத்தா. அவளுக்கு நல்லதுதான் பண்ண. அது எனக்கு எப்படி கெடுதலா வந்து நின்றுச்சு. நல்ல புளியும் கொம்பா கிடைச்சிருக்கு, விடக்கூடாதுன்னு பாக்குற போல. ஏண்டா, செருப்பால் அடிச்சு அவளை துரத்துறத விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டு திரியறியே. என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பதா. இந்த ஊருக்கும் தேன்மொழிக்கும் அவ குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனாலதான் யாருக்கிட்டயுமே சொல்லல. ஏண்டா மனோ, கண்டவளுக்கெல்லாம் நீ எதுக்குடா உதவி பண்ண? மாசம் மாசம் அவளுக்கு செலவு வேற பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இவன். சரி, நேத்து என்ன ஆச்சு? நேத்து எதுக்கு அங்க போனீங்க? அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு போன் பண்ணா. உடனே வாங்கன்னு போன் பண்ணி ஒரே அழுக. அதான் நான் போயிட்டேன். அது உண்மையா இருந்திருக்காதுல்ல? ஆமா அப்பதா. டேய், நீ இப்படி கேனையா இருந்திருக்கியாடா? எங்க கிட்ட சொல்லாம இத்தனையும் நீ பண்ணிருக்க.